இது Lightroom Masterclass சீரிஸ்ல 6th வீடியோ டெவலப் மாடியூல். டெவலப் மாடியூலோட ஷார்ட்கட் டி இல்லைனா டைரக்டா டெவலப் மாடியூலை கிளிக்கும் பண்ணலாம். இந்த மாடியூல்ல தான் ஒரு பிக்சர் டெவலப் ஆகுது. மீனிங் ஆல் த மேஜிக் இங்கே தான் நடக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட்ல 2 பேனல்ஸ் அண்ட் பாட்டம்ல ஃபிலிம் ஸ்ட்ரிப், அதுக்கு மேல டூல் பார் அண்ட் அஃப்கோர்ஸ் இது பிக்சர் ரெண்டர் ஏரியா. இட் மீன்ஸ் மெயின் விண்டோ. இங்க ஃபிலிம் ஸ்ட்ரிப்ல என்ன பிக்சர் செலக்ஷன்ல இருக்கோ அது இந்த மெயின் விண்டோல ரெண்டர் ஆகும். டாப் லெஃப்ட்ல நேவிகேட்டர் விண்டோ இருக்கு 3 ஜூம் ஆப்ஷனோட. எஸ், இப்போ நம்ம பார்க்க போறது வேரியஸ் ஜூம் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபில், செகண்ட் இருக்கிறது 100% ஜூம் அண்ட் தேர்ட் இருக்கிறது 6% to 1600% ஜூம். இதுல ஃபிட் கொடுத்தா பிக்சரோட ஹைட்டை பேஸா வச்சு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டர் ஏரியாவுக்கு உள்ள காமிக்கும். இதுவே ஃபில் கொடுத்தா இந்த பிக்சரோட வித்தை பேஸா வச்சு இந்த ரெண்டர் ஏரியா ஃபுல்லா ஃபில் பண்ணி காமிக்கும். இங்க நேவிகேஷன் விண்டோல இந்த லைனுக்கு பக்கத்துல போனீங்கன்னா ஒரு ஹேண்ட் சிம்பிள் வரும். இந்த மாதிரி இந்த ஜூம் ரீஜனை மூவ் பண்ணியும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 100% ஜூம். இந்த 100% ஜூமை ஆக்டிவேட் பண்ண எதர் இந்த 100% கிளிக் பண்ணலாம், இல்ல நேவிகேட்டர்ல ஒரு கிளிக் பண்ணலாம், இல்லனா சிம்பிளி ஸ்பேஸ் பார் ஆர் Z கீயை 1 டைம் பிரஸ் பண்ணா போதும். அகைன் ஸ்பேஸ் பாரோ Zஓ பிரஸ் பண்ணா அகைன் இது ஃபில் பொசிஷனுக்கு போயிடும். இது ஒரு ஜூம் சைக்கிள். இந்த 100% ஜூம் ஸ்பெசிபிக் ஏரியால ஒர்க் பண்ணும்போதோ இல்ல டீடைல்ஸ் டேப்ல ஒர்க் பண்ணும்போதோ, ஐ மீன் ஷார்ப்னஸ் ஆர் ஃபிலிம் கிரைன் பிக்சருக்கு அப்ளை பண்ணும்போது 100% ஜூம்ல பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல நீங்க குளோபலா தான் ஒர்க் பண்றீங்கிற பட்சத்துல என்டையர் பிக்சரை பார்த்து தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஃபிட் ஆர் ஃபில் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்பெசிபிக் ஜூம் ரேஞ்ச். இதுல 6%ல இருந்து 1600% வரைக்கும் ஜூம் ரேஞ்ச் இருக்கு. பை த வே, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க ஃபிட் அண்ட் ஃபில் இது வந்து ஒரு ஹோம் பொசிஷன் ஃபார் த ஜூம்னு சொல்லலாம். ஸோ வேற எந்த ஜூம்ல இருந்தாலும் நீங்க Z கீயோ இல்ல ஸ்பேஸ் பாரோ பிரஸ் பண்ணா அது இந்த ஜூம் ஹோம் பொசிஷனான ஃபிட் ஆர் ஃபில்லுக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாம போட்டோஷாப் மாதிரியே கண்ட்ரோல் பிளஸ் அண்ட் கண்ட்ரோல் மைனஸ் யூஸ் பண்ணியும் ஜூம் அவுட், ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ரேஞ்ச் ஜூம்ல இருந்தாலும் அகைன் ஜூமோட ஹோம் பொசிஷனான ஃபிட் அண்ட் ஃபில்லுக்கு வரணும்னா ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணா போதும். இல்லனா Z கீ பிரஸ் பண்ணா அகைன் இந்த ஜூமோட ஹோம் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். இதுல ஒருவேளை நீங்க எக்ஸ்ட்ரீம் ஜூம் லைக் ஒரு 800%ல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிக்சரை பேன் பண்ணி பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த டைமில் நேவிகேட்டரில் இருக்க இந்த ஜூம் ரீஜன் பாக்ஸை யூஸ் பண்ணி தேவையான பிளேஸில் நேவிகேட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து அகைன் ஜூமோட ஹோம் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகணும்னா ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் இல்லை Z கீ ப்ரெஸ் பண்ணால் போயிடும். ஆல்ரைட், இந்த ஜூம் ரேஞ்ச் ஆர்டரில் ஒரு ஜம்ப் இருக்கிறத பார்க்கலாம். 100, 200, 300, 400, 800ன்னு ஜம்ப் இருக்கு. பட் இதுக்கு நடுவில் இருக்கிற வேல்யூல ஜூம் பண்ணணும்னு நினைச்சா டூல் பார்ல ஜஸ்ட் இந்த ஜூம் ஸ்லைடரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால ரொம்ப துல்லியமா கூட நம்மளால ஜூம் பண்ணிக்க முடியும். ஐ மீன் இன் பிட்வீன் வேல்யூஸ்ல கூட ஜூமை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஜூம்ல இருக்கும்போது கூட அகைன் ஸ்பேஸ் பார் இல்ல Z கீ பிரஸ் பண்ணீங்கன்னா ஜூமோட ஹோம் பொசிஷனான ஃபிட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். இன்னொரு ஜூம் மெத்தட், ஜஸ்ட் கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் ஒரு ட்ராக் பண்ணால் அந்த ஏரியா மட்டும் ஜூமும் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்க்ரப்பி ஜூம் கூட பண்ண முடியும். இதை ஆக்டிவேட் பண்ண ஜஸ்ட் ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிங்கன்னா, ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மூவ் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஜூம் ஆகும். இது ஒரு இன்க்ரிமெண்டல் ஜூம். இதுக்கு இந்த ஜூமில் எந்த விதமான ஒரு ஜூம் ரேஞ்சோட ஜம்பும் இருக்காது. ஸோ இந்த ஜூம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். பை த வே, இந்த ஸ்க்ரப்பி ஜூம் கிராஃபிக் கார்டு ஆக்சலரேஷனில் தான் ஒர்க் ஆகுது. மீனிங் உங்ககிட்ட கிராஃபிக் கார்டு கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இல்லைனா இது மாதிரி ஹேண்ட் சிம்பிள் தான் வரும்.
நெக்ஸ்ட் இருக்கிறது ப்ரீசெட். இந்த ப்ரீசெட்டுங்கிறது ஒரு சில காம்பினேஷன்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான். இந்த ப்ரீசெட் சேவ் பண்ணி வைக்கிறதுனால சேம் கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பர்டிகுலர் குரூப் ஆஃப் பிக்சருக்கு அப்ளை பண்ணிட முடியும். லைட் ரூம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ ப்ராசஸிங் சாஃப்ட்வேராக இருக்கிறதுக்கு இந்த ப்ரீசெட் ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த ப்ரீசெட்டை பற்றி டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரைட், இந்த டெவலப் மாடியூலில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்னாப் ஷாட்ஸ். இந்த ஸ்னாப் ஷாட்ஸுங்கிற இந்த நேமுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பர்டிகுலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம ஸ்னாப் ஷாட்டை எடுத்துக்கலாம். இந்த பிக்சரில் ஆல்ரெடி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஒரு ஸ்னாப் ஷாட்டா ஜஸ்ட் இந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணால் இப்போ என்ன கரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை ஒரு ஸ்னாப் ஷாட்டா எடுத்து வச்சுக்கோம். அண்ட் ஸ்னாப் ஷாட் எடுக்கும்போது கரண்ட் டேட் அண்ட் டைமில் சேவ் பண்ணுவான்னு கேட்கும். வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நேச்சுரல் கலர்னு சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் இதே பிக்சர்லேயே ஒரு கிராஸ் ப்ராசஸிங் மாதிரி பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு ஸ்னாப்ஷாட் எடுத்து இதை கிராஸ் ப்ராசஸிங்னு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் ஒரு பிக்சருக்கு மல்டிபிள் லுக் ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் எல்லா லுக்கையும் நான் டிஸ்ட்ரக்டிவாக ப்ரிசர்வ் பண்ணியும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்னாப்ஷாட்டில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம், டெலீட், அப்டேட் வித் கரண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஃபார் த ஃப்ளெக்சிபிள் ஸ்னாப்ஷாட் மேனேஜ்மெண்ட். ஸோ கைஸ், இதுதான் ஆல் அபவுட் ஸ்னாப்ஷாட்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது ஹிஸ்ட்ரி பேனல். இந்த ஹிஸ்ட்ரி பேனலோட ப்ரைமரி வேலை என்னென்னா ரைட் ஃப்ரம் இம்போர்ட்லேருந்து அந்த பிக்சர் எக்ஸ்போர்ட் ஆகி லைட் ரூமை விட்டு வெளியே போகிற வரைக்கும் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நடக்குதோ அதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெக்கார்ட் பண்ணுறது தான். இதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்ஸ் ஃபோட்டோஷாப்லேயும் இருக்குது. பட் ஃபோட்டோஷாப்பில் அந்த ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டா அந்த ஹிஸ்ட்ரி போயிடும். பட் லைட் ரூமில் ஈவன் நீங்கள் லைட் ரூமையே குவிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் கூட இந்த ஹிஸ்ட்ரி அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த ஹிஸ்ட்ரி ஸ்டெப்பில் எந்த ஸ்டெப்பை கிளிக் பண்ணுறோமோ அதுக்கு கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் டெம்பரவரியாக ரிமூவ் ஆகி காமிக்கும். ஸோ எந்த ஸ்டேஜுக்கு வேணால் திரும்ப போகலாம். வேணும்னா இதில் பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு போயிட்டு அதை ஸ்னாப்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். எய்தர் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போய் இருக்கிற ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணலாம், இல்லைனா டோட்டலாக கூட கிளியர் பண்ணலாம். பட் இந்த ஹிஸ்ட்ரி கிளியர் ஆப்ஷன் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெவலப் மாடியூலில் நெக்ஸ்ட் இருக்கிறது கலெக்ஷன்ஸ். இதை பற்றி ஆல்ரெடி லைப்ரரி மாடியூலில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இன்கேஸ் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த டெவலப் மாடியூலில் இருக்கிறது ஃபிலிம் ஸ்ட்ரிப். இந்த கீழே இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபிலிம் ஸ்ட்ரிப். ஸோ இந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்பில் தான் நம்ம லோட் பண்ண பிக்சரை ஒன் பை ஒன்னாக நேவிகேட் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்பை இன்கேஸ் நீங்கள் பெருசு பண்ணணுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பிடிச்சி ட்ராக் பண்ணால் இந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப் பெருசாகவும் ஆகும். ஆல்ரைட், இதில் ஃபர்ஸ்ட் ஐக்கான்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறது மெயின் விண்டோ ஐக்கான். இதில் ஒரு சின்ன ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணால் மெயின் விண்டோ அப்படின்னு காமிக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது செகண்ட் விண்டோ. இன்கேஸ் நீங்கள் செகண்ட் மானிட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போது என்கிட்ட செகண்ட் மானிட்டர் இருக்குது. ஸோ செகண்ட் மானிட்டரோட ப்ரிவியூ இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செகண்ட் மானிட்டர் ப்ரிவியூ கூட இதில் வச்சுக்க முடியும். அகைன் இந்த மெயின் விண்டோக்கே போயிடலாம். இதில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருக்குது. இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஜஸ்ட் ஒய் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து காமிக்கும். ஃபுல் ஸ்க்ரீனுக்கு எஃப் கீ அண்ட் ஷிஃப்ட் எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைம் இந்த மெனு பாரோட டைட்டில் பார் போயிடும், இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனு பாரும் போயிடும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த லைட் ரூமோட யூஐ மட்டும் இருக்கும். ஆல்ரைட், இதுக்கு அடுத்து இருக்கிறது கோ டு லைப்ரரி மோட். இன்கேஸ் நம்ம டெவலப் மாடியூலில் இருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து லைப்ரரி மாடியூல் போகிறதுக்கு இங்கேயும் கிளிக் பண்ணலாம். ஸோ தட் இங்கே டெவலப்லேருந்து லைப்ரரி மாடியூலுக்கு வந்துடும். ஸோ தென் இங்கே இருக்க டெக்ஸ்ட்டை கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம். இப்போ இதில் ஆல் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படின்னு இருக்குது. குயிக் கலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இம்போர்ட். இந்த ஆல் ஃபோட்டோகிராஃப்ஸ்ங்கிறது இந்த குயிக் கலெக்ஷனில் இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இம்போர்ட்டில் இருந்தாலும் சரி, எல்லா ஃபோட்டோஸுமே இங்கே காமிக்கும். இஃப் இன்கேஸ் இதே கேட்லாகில் இதுக்கு முன்னாடி ஏதாவது இம்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் ப்ரீவியஸ் இம்போர்ட்டில் காமிக்கும். இஃப் இன்கேஸ் குயிக் கலெக்ஷன்ஸில் ஏதாவது இருக்குன்னா அந்த குயிக் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கும். இப்போது ஆல் ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுத்ததுனால அது குயிக் கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இம்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா பிக்சர்ஸையும் இங்கே காமிக்கும். ஸோ தட் அந்த பிக்சர்ஸோட கவுண்ட்டையும் காமிக்கும். 154 ஃபோட்டோஸ் இருக்குது அண்ட் ஒரு ஃபோட்டோ செலக்டடாக இருக்குது. அந்த ஃபோட்டோவோட நேம் இங்கே இருக்குது. இது edit.tiff.
ஸோ தட் இந்த பிக்சர் வந்து ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ண பிக்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபில்டரை பற்றின டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இருக்கும் பாருங்கள். ஸோ தென் இந்த ஃபில்டர்ஸ் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அன்எடிட்டட் ஃபோட்டோஸ், இது எடிட்டட் ஃபோட்டோஸ் மட்டும் காமிக்கிறது. அண்ட் தென் அடுத்து இருக்கிறது ஸ்டார் ரேட்டிங். இந்த ஸ்டார் ரேட்டிங்கை பற்றி, இந்த ஸ்டார் ரேட்டிங் லேபிளிங்கை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், இந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்பில் கடைசியில் வேரியஸ் ஃபில்டரிங் ட்ராப் டவுன் மெனு இருக்குது. இதை யூஸ் பண்ணி வேரியஸ் ஃபில்டரிங் நம்மளால் பண்ணிக்க முடியும் இந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்பில் இருக்க பிக்சர்ஸை. ஆல்ரைட், இப்போது நான் டெவலப் மாடியூலில் இருக்கேன். இந்த கேமரா இன்ஃபோ கிளிக் பண்ணுறேன். எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் ஏற்படலை. இதுவே இந்த கேமரா இன்ஃபோக்கு பதிலாக ஃப்ளாக்டு அப்படின்னு தரேன். ஸோ இப்போது நமக்கு ஃப்ளாக் பண்ண பிக்சர்ஸ் மட்டும் இங்கே இந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்பில் காமிக்குது. ஆல்ரைட், அண்ட் லொக்கேஷன் காலம் தரேன், எந்த சேஞ்சஸும் வரல. ஸோ இப்போது ரேட்டட் தரேன். இப்போது எந்தெந்த பிக்சர்ஸ் எல்லாம் ரேட் பண்ணியிருக்கோ அதெல்லாம் ஃபிலிம் ஸ்ட்ரிப்பில் காமிக்குது. ஆல்ரைட், இந்த கேமரா இன்ஃபோ அண்ட் டிஃபால்ட் காலம் எக்ஸ்போஷர் இதெல்லாம் ஏன் காமிக்கல அப்படின்னா இதெல்லாம் லைப்ரரி மாடியூலில் தான் ஒர்க் ஆகும். ஸோ தட் நம்ம லைப்ரரி மாடியூலை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சேம் ஃபில்டரிங் ஆப்ஷனில் கேமரா இன்ஃபோ கிளிக் பண்ணால் இஃப் இன்கேஸ் இங்கே லைப்ரரி ஃபில்டர் வரல அப்படின்னா பேக் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும். இப்போது நமக்கு டிஃபால்ட் காலம் இதில் வரும் அண்ட் தென் எக்ஸ்போஷர் இன்ஃபோ இதில் வரும். இப்போது இந்த எக்ஸ்போஷர் இன்ஃபோவை பார்க்கலாம். இதில் 4 காலமாக பிரிஞ்சிருக்கு. அதாவது மெட்டடேட்டாவை வச்சு இது 4 காலமாக பிரிச்சிருக்கு. ஃபோக்கல் லென்த், ஐஎஸ்ஓ, ஆப்பர்ச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீட். ஸோ இப்போது 100 ஷட்டர் ஸ்பீடில் இந்த கேட்டலாகில் 5 பிக்சர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த கேட்டலாகில் மொத்தம் 154 பிக்சர்ஸ் இருக்குது. இந்த 154 பிக்சர்ஸ் எடுக்க 14 ஃபோக்கல் லென்த்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அண்ட் தென் அப்பச்சர், இந்த 154 பிக்சர்ஸ் எடுக்க அப்பச்சர் 11 அப்பச்சர்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஐஎஸ்ஓவில் இருக்கிற பிக்சர்ஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணால் 1000 ஐஎஸ்ஓவில் 19 பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ தட் இந்த 19 பிக்சர்ஸ் இந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்பில் காமிக்கும். லொக்கேஷன் காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இஃப் இன் கேஸ் நம்மளோட கேமரா ஜிபிஎஸ் எனேபிள்டாக இருந்தால் எந்தெந்த லொக்கேஷனில் எவ்வளோ பிக்சர்ஸ் எடுத்தோங்கிறத கிளியராக பார்க்க முடியும். ஸோ தென் ரேட்டட், இந்த ரேட்டடுங்கிறது நத்திங் பட் ஸ்டார் ரேட் கொடுத்துருக்கிறது. ஸோ தட் இங்கே ஒரு ஸ்டார் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இங்கே எல்லா ஸ்டாருமே 5 ஸ்டார் 3 ஸ்டார் எல்லாமே இங்கே காமிக்கிறதுக்கான ரீசன் இங்கே இருக்க ரூல் தான். ரேட்டிங் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, அதாவது இந்த 1 ஸ்டாராக இருக்கலாம் இல்லைனா இதுக்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிற ரூல் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே காமிக்குது. ஆல்ரைட், இப்போது எக்ஸ்போஷர் இன்ஃபோ இது ஒரு டிஃபால்ட் ப்ரீசெட். இஃப் இன்கேஸ் இந்த டிஃபால்ட் ப்ரீசெட்டில் இன்னொரு காலம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலம் ஆஸ்பெக்ட் ரேஷியோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை இந்த இடத்துல சேவ் கரண்ட் செட்டிங் ஆஸ் அ நியூ ப்ரீசெட்னு கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மை ஃபில்டர். ஆல்ரைட், இப்போது இந்த டிஃபால்ட் ப்ரீசெட் லிஸ்ட்டில் நம்ம சேவ் பண்ண மை ஃபில்டர் ஆப்ஷனும் வந்துடுச்சு அலாங் வித் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபில்டரிங் ஆப்ஷன் எதுவுமே வேண்டாம்னா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். அண்ட் தென் இது டச் ஒர்க் ஸ்பேஸ். ஒருவேளை உங்களோட லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப் டச் ஸ்க்ரீனாக இருந்தால் இந்த டச் யூசர் இன்டர்ஃபேஸ் எனேபிள் பண்ணி கூலாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் இந்த டெவலப் மாடியூலில் நெக்ஸ்ட் இருக்கிறது ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல். இதில் வெரி ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹிஸ்டோகிராம். இந்த ஹிஸ்டோகிராமுங்கிறது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிளாக்ஸ், ஷேடோஸ், எக்ஸ்போஷர் அண்ட் ஹைலைட்ஸ், ஒயிட்ஸ். இதை பற்றியும் டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். இதுக்கு கீழே இருக்கிறது டூல் ஸ்ட்ரிப். இது வந்து லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற டூல்ஸ். அண்ட் தென் இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே டெவலப் பேனல்ஸ். இந்த டெவலப் பேனல்ஸை 2 விதமாக பார்க்கலாம். இந்த எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகி காமிக்கும். இப்படி வேணாம் ஒன்னொன்னா சோலோவை பார்த்துக்கலாம்னா சோலோ மோட் கிளிக் பண்ணால் எல்லாமே தனித்தனியாக காமிக்கும். தேவையான மோடை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு அண்ட் தென் கொலாப்ஸ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு இந்த ஆர்டர் பிடிக்கல, வேற ஆர்டர் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னாலும் அதையும் பண்ணலாம். நான் எல்லா பிக்சர்ஸ்லையும் டீட்டெயில்ஸை தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுவேன். இல்லை நான் எல்லா பிக்சர்ஸ்லையும் டிரான்ஸ்ஃபார்ம் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு இந்த ஆர்டர் பிடிக்கல, கஸ்டமைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் டெவலப் பேனல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம
ட்ராக் பண்ணி இப்போ எஃபெக்டை ட்ராக் பண்ணி டீட்டெயில்ஸ் கீழே வைக்கிறேன். அண்ட் தென் கேலிப்ரேஷன் பேனலை ட்ராக் பண்ணி பேசிக் டேபுக்கு கீழே வைக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ண உடனே லைட்ரூமை ரீலான்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். எஸ், ரீலான்ச் அப்படின்னு கொடுத்தா ஒரு டைம் லைட்ரூம் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண டெவலப் பேனல்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் ஆகி காமிக்குது. இன்கேஸ் நீங்கள் ஆக்சிடெண்ட்டாக இதை மாற்றிட்டா அகெயின் கஸ்டம் டெவலப் பேனலுக்குள்ளே போயிட்டு டிஃபால்ட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அகெயின் டிஃபால்ட் ஆர்டர் வந்துடும். அஃப்கோர்ஸ் சேவ் பண்ணும்போது மறுபடியும் இதை ரீலான்ச் பண்ணணும். இந்த பேனலில் ஒரு பர்டிகுலர் பேனலை மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கணும். இதோட பிஃபோர் ஆஃப்டர் மட்டும் பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும். இந்த லென்ஸ் கரெக்ஷன் இப்போ இது ஆஃப்ல இருக்குது, இது ஆனில் இருக்குது. இந்த டெவலப் பேனலில் இருக்க எனி பர்டிகுலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் கூட நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் இந்த பர்டிகுலர் பேனலை மட்டும் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரீசெட் பண்ணலாம். எதிர் இந்த ஹோல் ஸ்லைடரே நீங்கள் ரீசெட் பண்ணணும்னா ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரீசெட் டோன் மட்டும் இருக்குது. இப்போ ரீசெட் டோன் கொடுத்தா கம்ப்ளீட்டாக இந்த ஸ்லைடர்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலைட்ஸ் மட்டும் ரீசெட் பண்ணணும்னா ஹைலைட்ஸை டபுள் கிளிக் பண்ணால் ஹைலைட்ஸ் மட்டும் ரீசெட் ஆகிடும். ஸோ என்டையர் ஸ்லைடரை ஃபுல்லாக ரீசெட் பண்ணணும்னா ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரீசெட் வரும். பர்டிகுலர் ஸ்லைடரை மட்டும் ரீசெட் பண்ணணும்னா அந்த ஸ்லைடரோட நேமை டபுள் கிளிக் பண்ணால் போதும், ரீசெட் ஆகிடும். இன்கேஸ் இந்த ஸ்லைடர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா எதர் இந்த ஸ்லைடர் ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் இது ஒரு சில டைமில் ரொம்ப துல்லியமாக பண்ண முடியாது மவுஸில் பண்ணுறதுனால, ஸோ அதனால் இந்த வேல்யூ மேலே மவுஸ் ஹோவர் பண்ணிவிட்டு அப் ஏரோ டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த வேல்யூ ரொம்ப துல்லியமாக சேஞ்ச் ஆகும். இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஹெட்டிங் மேலே ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மாடிஃபை எக்ஸ்போஷர் அப்படின்னு இங்கே வரும். ஸோ தட் கீபோர்டில் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணி இந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஹைலைட்ஸில் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீபோர்டில் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் கீக்கு இந்த ஹைலைட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்லைடருக்கு வேணால் நீங்கள் அதை ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிளாரிட்டி ஸ்லைடர் எதுவாக இருந்தாலும் சரி அதை ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் கிளிக் பண்ணலாம். ஒருவேளை இந்த டூல் பார் உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா டி கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டூல் பார் காமிக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த டெவலப் மாடியூலோட யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் இதோட ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா எஸ் ஐ லேர்ன்ட் நியூ திங்ஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இப்போது உடனே. அண்ட் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவான சாஃப்ட் ப்ரூஃபிங்கில் மீட் பண்ணலாம். Until then, be creative and productive. This is Chandru from Focus Studios, signing off.